அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் வடகிழக்கு பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைந்துள்ள ஹேட்டலோடியா பிராந்தியத்தில் தொடர்மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதோடு 4 பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் அனைவரும் இளைஞர்கள் எனவும் அவர்களில் சிலர் வயது குறைந்தவர்களாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்சிலானோ நகரத்தின் வடக்கே அமைந்துள்ள ஓசோனா மாவட்டத்தில் சுமார் 21,000 பேர் வசிக்கும் மேன்லூ பகுதியில் உள்ள 5 மாடி குடியிருப்பு கட்டிடத்தின் சேமிப்பு அறையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையே 1454வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முயற்சித்து வருகின்றார். போர் நிறுத்தம் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஒரு சில நிபந்தனைகளுக்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொள்ளாததால் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா முயற்சியால் மீண்டும் ரஷ்யா, உக்ரைன் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் நாட்டின் ஜெனீவாவில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு சுமார் 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா இடையான போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷின் புதிய பிரதமராக பங்களாதேஷ் தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மான் நேற்று அந்நாட்டின் ஜனாதிபதி முகமது சாஹாபுதீன் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். கடந்த வாரம் வியாழக்கிழமை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 297 இடங்களில் 209 தொகுதிகளில் வென்று 3இல் 2 பெரும்பான்மை பெற்று அமோக வெற்றி பெற்ற தேசியவாத கட்சியின் தலைவர் என்ற வகையில் மக்களால் முறைப்படி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவருடன் இணைந்து 25 அமைச்சர்களும் 24 இணை அமைச்சர்களும் பதவியேற்றனர். 60 வயதான தாரிக் ரஹ்மான் முன்னாள் பிரதமரான மறைந்த கலிதா சியாவினதும் படுகொலை செய்யப்பட்ட ஜனாதிபதி சியாவுர் ரஹ்மானினதும் மகன் ஆவார். ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றதைத் தொடர்ந்து முகமது யூசினின் இடைக்கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. அத்துடன் வழக்கத்துக்கு மாறாக திறந்தவெளி அரங்கில் பதவியேற்பு வைபவம் இடம்பெற்றமை சிறப்பம்சமாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய அமைதி வாரியம் மூலம் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப $5 பில்லியன் நிதியுதவியை அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலையீட்டுடன் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து மீறி வருகின்றன. இந்நிலையில் காசா முழுவதும் நடத்திய வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய படைகள் குறைந்தது 11 பாலஸ்தீனியர்களை கொண்டுள்ளதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு பகுதியில் ஜபாலியா அகதிகள் முகாமில் 5 பேரும், தெற்கு காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் மேலும் 5 பேரும் இந்த தாக்குதலில் பலியாகினர். காசா நகரின் டல் அல் ஹவா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பின் தளபதி சாமி அல் தூது கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. 2025 அக்டோபர் 10 முதல் நடைபெறவுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இதுவரை இஸ்ரேல் 1620 முறை விதிமீறல்களை செய்துள்ளதாக காசா அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு இதுவரை 601 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இப்படியான ஒரு பதற்றமான சூழலில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப ட்ரம்ப் அறிவித்துள்ள $5 பில்லியன் நிதியுதவி திட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைட் ஆகிய நாடுகள் இணைந்துள்ளன. இருப்பினும் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களை புதிய இனப்படுகொலை என வர்ணித்துள்ள ஹமாஸ் அமைப்பு சர்வதேச அமைப்புகளை இஸ்ரேல் அவமதித்து வருவதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி பாரக் ஒபாமா மேற்குக்கிழக்கு வாசிகள் இருப்பது குறித்து தான் கூறிய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அண்மையில் யூடியூபர் பிரையன் டைலர் கோவன் நடத்திய நேர்காணலில் கலந்து கொண்டார். இதன்போது கேட்கப்பட்ட விரைவான கேள்வி பகுதியில் ஏலியன்கள் இருப்பது உண்மையா என்ற கேள்விக்கு அவர்கள் உண்மைதான், ஆனால் நான் அவர்களை பார்த்ததில்லை என்று பதிலளித்தார்.
ஒபாமாவின் இந்த ஒற்றை வரி பதில் உலகெங்கும் உள்ள ஊடகங்களில் வைரலாகி அவர் ஏலியன்கள் இருப்பதை உறுதிப்படுத்திவிட்டதாக பெரும் விவாதம் கிளம்பியது. மேலும் நெவாடாவில் உள்ள ரகசிய ராணுவ தளமான ஏரியா 51 ஏலியன்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சதித்திட்ட கோட்பாடுகள் மீண்டும் சூடுபிடித்தன. இதனைத் தொடர்ந்து ஒபாமா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு விளக்கத்தை பதிவிட்டுள்ளார். அதில் விரைவான கேள்வி பதில் பகுதியில் நான் கூறிய பதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. புள்ளி விவரப்படி இந்த உலகம் மிகப்பெரியது என்பதால் எங்காவது உயிர் இருப்பதற்கான வாய்ப்பே அதிகம். ஆனால் விண்மீன் மண்டலங்களுக்கு இடையிலான தூரம் மிக அதிகம் என்பதால் அவர்கள் பூமிக்கு வந்து நம்மை சந்தித்திருக்க வாய்ப்பு குறைவு. எனது ஆட்சி காலத்தில் வேற்றுக்கிரக வாசிகள் எங்களை சந்தித்ததற்கான எந்த ஆதாரத்தையும் நான் காணவில்லை. இதுவே உண்மை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் ஏரியா 51 தளத்தில் ஏலியன்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதையும் அவர் மறுத்துள்ளார். ஜனாதிபதி ஒருவருக்கு தெரியாமல் இவ்வளவு பெரிய ரகசியத்தை பாதுகாக்கும் அளவிற்கு அங்கு எந்த நிலத்தடி வசதிகளும் இல்லை என்று அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகசிய ஆவணங்களின்படி ஏரியா 51 என்பது உளவு போர் விமானங்களை பரிசோதிக்க பயன்படும் ஒரு தளம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு லண்டனில் பல பாடசாலைகளில் தட்டமை நோய் வேகமாக பரவி வருவதாகவும் இதனால் 34 சிறுவர்கள் தட்டமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கிலாந்து சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தட்டமை நோய் காரணமாக 5 சிறுவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் முழுமையாக தடுப்பூசி செலுத்தவில்லை என்றும் அங்குள்ள பொது மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தட்டமை தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு செலுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லண்டனில் திங்களன்று இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது ஜோர்தான் மன்னர் 2ஆம் அப்துல்லா சிரியாவின் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஆதரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து பிரதமருடனான இந்த சந்திப்பின் போது சிரியாவில் தன்மையை பேணுவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளுக்கு ஜோர்தானின் ஆதரவை அப்துல்லா எடுத்துரைத்ததாக ஜோர்தானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கத்திற்கும் அந்த பிரதேசத்தின் மீது கட்டுப்பாட்டை திணிக்க முயற்சிப்பதற்கும் ஜோர்தானின் எதிர்ப்பை மீண்டும் இதன்போது அவர் வலியுறுத்தினார். மேலும் காசா விடயத்தில் மன்னர் அப்துல்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். பொதுமக்களின் இன்னல்களை குறைக்க அந்த பகுதி முழுவதும் மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சந்திப்பின் போது இங்கிலாந்து பிரதமர் பிராந்திய ஸ்திரத்தன்மையை ஆதரிப்பதில் பிரிட்டனுக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். அடுத்த சில நாட்களுக்கு மழை மற்றும் பனிப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஐக்கிய ராஜ்யத்தின் பல பகுதிகளில் தொடரும் சீரற்ற வானிலை மேலும் ஒரு வாரம் நீடிக்கும் என்று இங்கிலாந்தின் தேசிய வானிலை அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்தில் உள்ள பகுதிகளுக்கு மஞ்சள் நிற வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வடக்கு அயர்லாந்து முழுவதற்கும் தனி எச்சரிக்கை அமலில் உள்ளது. அதே நேரம் இங்கிலாந்தில் 198 இடங்களில் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சுற்றுச்சூழல் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோன்று அயர்லாந்து குடியரசில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதால் அங்கும் பல மாவட்டங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை அமலில் விடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட மற்றும் ஈரானுடன் தொடர்புடைய 3 எண்ணெய் கப்பல்களை இந்திய கடலோர காவல்படை மும்பை அருகே கைப்பற்றியுள்ளது. ஆனால் ஈரானிய தேசிய எண்ணெய் நிறுவனம் 3 டேங்கர் கப்பல்களுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என உறுதிப்பட தெரிவித்துள்ளது. ஸ்டெல்லர், ரூபி, அல்பாஸ்ட், ஸ்டார் மற்றும் அல் ஜாப்சியா என பெயரிடப்பட்ட 3 கப்பல்களும் மும்பைக்கு மேற்கே சுமார் 100 கடல் மைல் தொலைவில் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் சட்டவிரோத எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாகவும் எண்ணெய் எடுக்கப்படும் இடத்தை மறைப்பதற்காக கடலில் ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு எண்ணெயை மாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது இந்த கப்பல்கள் விசாரணைக்காக மும்பை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக பலத்தை பயன்படுத்துவதாக அச்சுறுத்துவதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேற்கு சுவிஸ் நகரில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுக்கிடையே நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஜெனீவாவில் நடந்த ஆயுத குறைப்பு மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
பிரிட்டன் மற்றும் கனடா நாட்டு குடிமக்கள் இனி விசா இல்லாமலேயே சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று சீன அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுற்றுலா, வர்த்தகம், கல்வி தொடர்பான திட்டங்கள் அல்லது உறவினர்களை சந்திப்பது போன்ற காரணங்களுக்காக செல்பவர்கள் சீனாவில் 30 நாட்கள் வரை விசா இன்றி தங்கலாம். இந்த புதிய நடைமுறை செவ்வாய்க்கிழமை முதல் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், கனடா பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் அண்மையில் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணங்களை தொடர்ந்து அந்த நாடுகளுடனான உறவை மேம்படுத்தும் ஒரு முயற்சியாகவே சீனா இந்த விசா சலுகையை வழங்கியுள்ளது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்படலாம் என்று ஈரானின் ஹமேனி எச்சரித்துள்ளார். ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்களும் மேலும் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி அவர்களிடம் உலகின் வலிமையான ராணுவம் இருப்பதாக கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் உலகின் வலிமையான ராணுவம் சில நேரங்களில் மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்கப்படலாம் என்று அலி ஹமேனி அமெரிக்காவுக்கு எச்சரித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதால் வளைகுடாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்படலாம் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி செவ்வாய்க்கிழமை எச்சரித்துள்ளார். அவர்கள் ஈரானை நோக்கி ஒரு போர்க்கப்பலை அனுப்பியுள்ளதாக நாங்கள் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். ஒரு போர்க்கப்பல் நிச்சயமாக ஒரு ஆபத்தான ஆயுதம், ஆனால் அதை மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதம் இன்னும் ஆபத்தானது என்று அலி ஹமேனி தனது உரையில் அமெரிக்காவுக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இந்த வாரம் இஸ்ரேலிய அரசாங்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் பெரிய பகுதிகளை அரசு சொத்து என்று அறிவிக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தது. ஆதாரங்களின் சுமையை பாலஸ்தீனியர்கள் மீது தங்கள் நிலத்தின் உரிமையை நிலைநாட்ட மாற்றியது. பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமையை குறைமதிப்பிற்குட்படுத்தும் இந்த முடிவு பிராந்திய கண்டனத்தையும் தூண்டியுள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகளில் இருந்தும் கண்டனங்கள் வெளிப்பட்டுள்ளன. பலர் இதை ஒரு நடைமுறை இணைப்பு என்றும் வர்ணித்துள்ளனர். இது சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானது என்றும் கண்டித்துள்ளனர். சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேல் தனது ராணுவ ஊடுருவல்களை தீவிரப்படுத்தியுள்ளது, சட்டவிரோத குடியிருப்புகளை விரிவுபடுத்தியுள்ளது மற்றும் பாலஸ்தீனிய வீடுகளை இடித்துள்ளது. இவை அனைத்தும் பாலஸ்தீனிய நிலங்களை மேலும் அபகரிக்கும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் என்று இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்கள் சர்வதேச ரீதியில் வெளிப்பட்டுள்ளன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.